சிம்மம் ராசி நண்பர்களை இனிய வணக்கம். உடைய வாழ்க்கை வெளியில் பார்க்கும் பொழுது பெருமையும் தன்னம்பிக்கையும் நிறைந்ததாகவே தான் தெரியும். எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கைக்குள்ள கஷ்டப்பட்டீர்கள், இப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் தாங்கி வந்தீர்கள் என்பதை பற்றி யாருமே நினைக்க மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருந்துவிட்டால் போதும். வாழ்க்கை என்றால் இவனை மாறித்தான் வாழ வேண்டும் என்றெல்லாம் உங்களை பற்றி தவறாக பேசிக்கொண்டும் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னும் நம்முடைய உலகத்திலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாகவும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வெளிப்புற வலிமையின் பின்னால் நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் மிகவும் ஆழமானவை. நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் சாதாரணமான ஒரு பிரச்சனைகள் கிடையாது. அது உங்களுடைய மனதையும் நம்பிக்கைகளையும் சோதித்த ஒரு தருணங்களாகவும் சோதித்த காலங்களாகவும் அது நிச்சயமாகவே அப்பொழுது இருந்து கொண்டு அதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய கண்களானது கலங்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு பிரச்சனை முடிந்தால் மற்றொரு பிரச்சனை, அதை இப்படி நான் தீர்ப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அடுத்த ஒரு பிரச்சனை என்று பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருந்தது. அது உங்களுடைய மனதை அதிக அளவில் காயப்படுத்தி விட்டது. நீங்கள் பலமுறை தனியாக போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு அனுபவங்களும் அதுவாகவே மட்டுமே தான் இருக்கும். யாரிடமும் சொல்லாமல் உங்களுடைய கண்ணீரை உங்களுக்குள்ளேயே தாங்கி வெளியே ஒரு வலிமையான முகம் காட்டியது தான் உங்களுடைய உண்மையான ஒரு வாழ்க்கையாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை ஏமாற்றிய ஒருவர் இருந்தார். அவர் ஒரு அந்நியர் கிடையாது, நீங்கள் மிகவும் நம்பியவர். அவர் உங்களுடைய ரகசியங்களை தெரிந்து கொண்டு அதை மதிக்காமல் உங்களுடைய நம்பிக்கையவே உடைத்து போட்டார். அந்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய மனதில் ஒரு ஆழமான காயத்தை விட்டு சென்றது. அதை நினைத்து பார்த்தாலே மனதிற்குள் இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் யாரையும் முழுமையாக நம்ப முடியாமல் போன ஒரு விஷயங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறக்க முடியாத ஒரு உதவியும் நிச்சயமாகவே இருக்கும். நீங்கள் மிகவும் கஷ்டத்தில் இருந்த ஒரு காலத்தில் ஒரு தருணத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நபர் வந்து உங்களுக்கு உதவி செய்தார். அப்பொழுது நீங்கள் நினைத்து பார்த்தது ஒன்றே ஒன்று தான். எனக்கு நெருக்கமாக என் உடன் பிறந்தவர்களை எனக்கு வந்து உதவி இதுவரைக்கும் செய்தது கிடையாது. ஆனால் யாரென்று தெரியாமல் இருக்கக்கூடிய நபர் எனக்காக வந்து உதவி செய்துவிட்டு போகிறாரே என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் எத்தனையோ விதமான ஆசைகள், உங்களுடைய மனதை உங்களுடைய வயிறை கொஞ்சம் சாப்பிடாமலே சாப்பிட்டு வயிறு நிறைந்தது போல தோன்றிய ஒரு காலகட்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த உதவி உங்களுக்கு பணம் மட்டும் கிடையாது, அது உங்களுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கையை தேடி கொடுத்தது. இன்னும் நல்ல மனது கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் உணர்ந்த ஒரு தருணங்களும் அதுவாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நம்பி ஏமாந்த அனுபவங்கள் உங்களுக்கு இல்லையா? கண்டிப்பாக இருந்து கொண்டே தான் இன்னும் இருக்கும். பலமுறை நீங்கள் நல்ல எண்ணத்துடன் நம்பி போனவர்கள் உங்களுடைய பின்னால் வேறு விதமாக நடந்து கொண்டார்கள். உங்களை பற்றி பின்னால் தவறாகவே பேசவும் ஆரம்பித்தார்கள். அந்த அனுபவங்கள் உங்களை சற்று கடினமாகவே மாற்றியது. இப்பொழுது நீங்கள் யாரையும் எளிதில் உள்ளே வரமாட்டீர்கள், வெளியே வரவிட மாட்டீர்கள். அதைத்தான் இப்பொழுது வரைக்கும் நீங்கள் செய்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆமாவா இல்லையா என்பதைத்தான் நீங்களும் இப்பொழுது கூற வேண்டும். குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை உள்ளுக்குள்ள சோர்வடைய செய்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். அது பெரிய சண்டைகளாக மட்டும் இருக்காது. ஆனால் தினசரி புரிதல் இல்லாத பேச்சுக்களும் மதிப்புகள் இல்லாத அணுகுமுறைகளும் உடைய உணர்ச்சிகளை யாரும் கவனிக்காத நிலைமைகளும் இவைதான் உங்களை அதிகமாகவே பாதித்து கொண்டும் இன்னும் உடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கு. வேலையிடத்தில் நீங்கள் சந்தித்த சவால்கள் கூட குறைவானவையாகவே மட்டும் இருக்காது. உடைய உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்காமல் போன ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே உண்டு. நீங்கள் செய்த வேலையை மற்றவர்கள் எடுத்துக்கொண்ட தருணங்களும் அதுவாகவே மட்டுமே தான் இருக்கும். சிலர் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முயற்சி செய்திருப்பார்கள். ஆனாலும் நீங்கள் விட்டுவிடவில்லை. அதுதான் உங்களுடைய பலம். இதைத்தான் நீங்கள் இன்னமும் செய்து கொண்டுமே தான் இருக்கிறீர்கள். நம்பியவர்கள் கூட உங்களுடைய பேச்சை மறுத்து உங்களுக்கு ஏற்படுத்திய மன வருத்தங்கள் இன்னும் அதை நினைத்து பார்த்தாலே ஆழமான ஒரு சோகத்தையும் காயத்தையும் இப்பொழுது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் உண்மையாக சொன்ன விஷயங்களை அவர்கள் கேள்வி எழுப்பிய போது என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையா என்ற உணர்வு உங்களையே வதைத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து விட்டது. உங்களுடைய இந்த கடந்த கால நினைவுகள் சில நேரங்களில் உங்களுக்கு வழியாகவே திரும்பி இருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்த ஒரு தவறான முடிவு, அது ஒரு நபரை நம்பியது அல்லது ஒரு வாய்ப்பை தவறவிட்டது. ஒரு நபரை நீங்கள் முழுமையாகவே நம்பியிருப்பீர்கள்.
அந்த ஒரு நபர் தான் எனக்கு எல்லாமே, இறுதி வரைக்கும் அந்த ஒரு நபருடன் நான் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன் என்றெல்லாம் நீங்கள் யோசித்த ஒரு காலகட்டங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த ஒரு நபர் உங்களை விட்டு போகும் பொழுது உங்களுடைய மனதை உங்களிடம் இல்லாமல் போயிருக்கும். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படுகிறது என்று நீங்களே யோசித்த ஒரு தருணங்களும் அதுவாகவே மட்டுமே தான் இருக்கும். அது ஒரு பெரிய தாக்கத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். அதனாலேயே நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இழந்து விட்டீர்கள். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நடந்து சில அனுபவங்களையும் சில குடும்பத்திற்குள்ள சில விஷயங்களையும் உங்களுக்கு நிச்சயமாகவே இது கற்றுக் கொடுத்திருக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், யாரை எந்த அளவுக்கு நம்ப வேண்டும் என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே தான் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இனிமேல் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தேதி முதல் நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தானாகவே உங்களை தேடி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதே போல் சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு தேதி முதல் உறவுகளுக்குள் ஒரு வலுவு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. கடந்த காலங்களில் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமலும் ஏளனமாக பார்த்து ஒதுக்கி வைத்த சொந்த பந்தங்களும் உறவினர்களும் தற்பொழுது உங்களுடைய பொருளாதார உயர்வையும் நல்ல பெயரையும் கண்டு வியந்து போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிடும். உங்கள் பின்னால் புறம் பேசியவர்களின் இரட்டை முகம் என்பது மாறி அவர்கள் உங்களை நாடி வந்து ஆதரவு கேட்டு உடைய காலில் விலகக்கூடிய ஒரு பொன்னான நாட்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு முக்கியமான விசேஷமாகவே இருந்தாலும் உங்களை முன்னிறுத்தி உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கிவிடும். உறவினர்களால் ஏற்பட்ட பகை, கோர்ட்டு வழக்குகள் அனைத்தும் சுமூகமாகவே முடிந்து மீண்டும் உறவுகளுக்குள் பாசப்பிணைப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாகவே பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் இந்த ஒரு தேதி முதல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முக்கியமான மாற்றங்கள் என்பது நடக்கப் போகிறது. அதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் என்பது நடக்காமல் மட்டுமே தான் இருந்தது. ஆனால் இனிமேல் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் பெரிய பெரிய மாற்றங்கள் என்பது தானாகவே கிடைத்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான நபர் நுழைய போகிறார். எனவே அந்த ஒரு நபரை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. அந்த ஒரு நபரை ஆரம்பத்தில் பார்த்து இவர் நமக்கு பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுப்பார் என்று கூட நீங்கள் நிறைய தடவைகள் யோசித்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நபர் தான் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதையே தேடி கொடுக்க போகிறார் என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொண்டு நடப்பது மிகவும் முக்கியம். அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கலாம், அல்லது ஒரு நண்பராக கூட இருக்கலாம், அல்லது ஒரு முக்கியமான வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நபராகவும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே அவர் இருப்பார். அவர் வருவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கைகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாகவே தேடி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். கடந்த காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? யாரை நம்ப வேண்டும், அதுவும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது பேச வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த அனுபவங்கள் தான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கி மென்மேலும் நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே தேடி கொடுக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கு இந்த நேரத்தில் பலனானது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மிக அருகில் நெருங்கிவிட்டது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நிம்மதி வீட்டில் இப்பொழுது உங்களுக்குள்ள உருவாக்கும். உறவுகள் மெதுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியானதாக மாறிவிடும். கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில தரப்போகக்கூடிய உதவிகள் நேரடியாக இருக்காது. இருந்தாலும் அந்த உதவிகள் மனிதர்களின் மூலம் உங்களை வந்து சேர்ந்துவிடும். ஒரு சரியான நபர் சரியான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து உங்களுடைய பாதையவை இப்பொழுது மாற்றி கொடுப்பார். வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சி ஒரு நல்ல செய்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது பழைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க ஆரம்பித்துவிடும். இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலை செய்தாலும் போதும், அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். சிம்மம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
தர்ம காரியங்களில் ஈடுபாடு என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது மட்டும் நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். சிந்தனை போக்கில் மாற்றங்கள் என்பது இப்பொழுது தானாகவே ஏற்பட தொடங்கும். விலை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் என்பது வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் என்பது இல்லாமல் போய்விட்டால் அதுவும் தேவையில்லாத சில சட்ட சிக்கல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கலாம். பெற்றோர்களிடம் கொஞ்சம் எது சொன்னாலும் சரி சரி என்று கேட்டு போகக்கூடிய பழக்கங்கள் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் இருப்பவர்களின் எண்ணங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். தன வருவாயில் ஏற்றம் இறக்கங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இதனை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். ஏதேனும் வேறு கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாடம் என்ன தெரியுமா? யாரை நம்ப வேண்டும், அதுவும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும், எப்போது பேச வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த அனுபவங்கள் தான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கி மென்மேலும் நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே தேடி கொடுக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கு இந்த நேரத்தில் பலனானது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மிக அருகில் நெருங்கிவிட்டது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நிம்மதி வீட்டில் இப்பொழுது உங்களுக்குள்ள உருவாக்கும். உறவுகள் மெதுவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியானதாக மாறிவிடும். கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில தரப்போகக்கூடிய உதவிகள் நேரடியாக இருக்காது. இருந்தாலும் அந்த உதவிகள் மனிதர்களின் மூலம் உங்களை வந்து சேர்ந்துவிடும். ஒரு சரியான நபர் சரியான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைந்து உங்களுடைய பாதையவை இப்பொழுது மாற்றி கொடுப்பார். வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சி ஒரு நல்ல செய்தியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது பழைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க ஆரம்பித்துவிடும். இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலை செய்தாலும் போதும், அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். சிம்மம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தர்ம காரியங்களில் ஈடுபாடு என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு கால